தான் வந்துங்கிறாங்க. மனிதரே அப்படிதான் நீங்க சொல்றாங்க. அதுல பல வகை குரங்கு தத்துவமா இதுல ஒண்ணு வச்சுக்கிறோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா சூரத்திஹி, ஒரு உயிரினம் இன்னொன்றாக மாறி மாறி மனிதன் இப்படி வரல, அல்லாஹ் தஆலா படைக்கும் பொழுது இப்படிதான் படைச்சான் அப்படின்னு அர்த்தம் இருக்குதுங்க. இந்த அர்த்தம் வைக்கலாம். அல்லாஹ்னு சொல்லலாம். அப்படி அல்லாஹ்னு சொல்லும் பொழுது இறைவனுடைய பண்பில் படைத்தான் அர்த்தம் வைக்கணும். அல்லாஹ் உருவம் கூடாது. ஏன் அப்படி வந்துட்டா அந்த ஹதீஸ்ல நம்ம ஏற்கனவே இந்த ஹதீஸ் சொல்லும்போது உங்களுக்கு சொன்னோம், பக்கத்திலே இருக்குது தூலுஹு சித்தூன திராஹன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயரம் 60 முழம் பக்கத்திலே இருக்கு. அப்ப இங்க உடம்புல அர்த்தம் கொடுத்துடணும்னு வச்சுக்கிறோங்க. அது அல்லாஹ் தஆலாவோட உயரம் 60 முழம்னு வந்துடும். அதனால இந்த அர்த்தம் இல்ல. அப்ப இங்க என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, குணநலத்துக்கு கூட அந்த உருவம்ங்கிறத சொல்லுவோம். இது இலக்கியத்தில் இருக்கு, தமிழ்ல இருக்கு, அரபியில இருக்குன்னு சொன்னோம்ல. அதுதான் அவனுடைய உருவத்தை காமிச்சிட்டான், அவனுடைய குணத்தை காமிச்சிட்டான். இறைவன் தன்னுடைய குணத்தில் படைத்தான். ஆமாங்க, ஏன்னா அல்லாஹ் பார்க்கிறான், நம்மளும் பார்க்கிறோம். இப்ப இறைவனுடைய பண்புகள் உள்ளதான் இது. ஆனா வித்தியாசம் இருக்கிறது. அந்த லைச கமிதிலே செய்யும் மூலம் அவன் வேற நாம ஆயிரும். அப்ப அல்லாஹ் தஆலா பார்க்கறாங்கிறதுக்கும் நம்ம பார்க்கிறோங்கிறது வித்தியாசம் இருக்குது. அதே போல அல்லாஹ் தஆலா கேட்கறான், நாமும் கேட்கிறோம், வித்தியாசம் இருக்குது. ஆனா இறைவனுடைய பண்பை நம்மகிட்ட அமைச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஹயாத்தானவன், அந்த ஹயாத்துங்கிறது நம்மகிட்ட வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா சக்தி உள்ளவன், அந்த சக்தியை நமக்கு கொடுத்திருக்கிறான். வித்தியாசம் இருக்கு. நமக்கெல்லாம் ஒரு லிமிட்டான சக்தி, அல்லாஹ்வுக்கு எல்லை இல்லாத சக்தி. அதன் அடிப்படையில லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், யாரும் அல்லாஹ் போல இல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய பண்புகள் நமக்கு இருக்கு. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தன்னுடைய சாயலில், தன்னுடைய வடிவத்தில், தன்னுடைய குணத்தில் படைத்தான். இப்படிதான் சொல்றாங்களே தவிர இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கும் போது கூட நான் சொல்ல வர்றேன், எந்த இமாம் சூரத்தில் வந்துருச்சுல, இதுக்கு புகாரி இமாம் பதிவு செஞ்ச இந்த ஹதீஸுக்கு இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் எழுதினாங்கல்ல, அவங்களாவது இந்த ஹதீஸின் மூலம் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்று எழுதினாங்களா? இவங்க எத்தனையோ ஹதீஸ்கள்லாம் சொன்னாங்களே, ஒரு விரிவுரையாளராவது இந்த ஹதீஸின் மூலம் இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறது தெரிகிறது ஒரு ஆள் எழுதுறாங்க, ஒரு இமாமே எழுதுறாங்க. அதே போல குர்ஆன் வசனங்களை ஓதி அந்த உறுப்பு இருக்குது, அதனால உருவம் இருக்குங்கிறோம், இப்படி இருக்கு அதனால உருவுங்கிறாங்களே. இந்த குர்ஆனுக்கு எவ்வளவு பேரு விரிவுரை கொடுத்தாங்க, அதுல ஒரு இமாமாவது இந்த வசனத்தின் மூலம் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தெரிகிறது. யார ஒரு இமாமா சொன்னாங்களா? கிடையாது. ஏன் அது இல்லைங்கிறது தான். அதைத்தான் நம்ம சொல்ல வர்றோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒன்று ஒரு வாசம் இருக்குதா? அல்லாஹ் சொன்னதா ஒரு வாசம் இருக்குதா? சஹாபா பெருமக்கள் சொன்ன ஒரு வாசம் இருக்குதா? விட்டுருங்க. இன்ற வரைக்கும் ஆயிரம் நூல்கள் எழுதப்பட்டு போச்சு. குர்ஆனுக்கு விரிவுரை, ஹதீஸுக்கு விரிவுரை. அதுவும் இதை சாதிக்கிறதுக்காக நினைக்கக்கூடியவருக்கு கூட மதிக்கிற இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள் எத்தனை கிதாபு. அவங்க கூட இப்படி சொல்லலையங்க. காரணம் என்ன? அவங்க சொன்னதை தவறா விளங்கினாங்க. இப்னு தைமியா கூட எப்படி இருக்குதோ அப்படி வைங்க என்று சொன்னதும் எந்த அடிப்படையில? பண்புகள் அடிப்படையில தான். உறுப்பு இருக்குது அப்படி நீங்க வைங்கன்னு சொல்லவே கிடையாது. அப்படி காமிக்க முடியுமா? இப்னு தைமியா கூட இப்படிதான் சொன்னாரு. அப்படி என்ன அர்த்தம்? உறுப்பு இருக்கு, ஜாரிஹா இருக்குது, அப்படி வைங்க என்று இப்னு தைமியா சொன்னாரா? இப்னு தைமியாவுடைய கருத்து கூட இது கிடையாதுங்க. அதுக்கு விளக்கமே வேணாம். விளக்கமே வேணாண்டாக்க கண்ணுண்டா கண்ணுட நினைங்க, விளக்கம் வேணாங்கிறது அல்ல. அது ஒரு சிபத்துன், இறைவனுக்குள்ள பண்பு. என்ன பண்பு நமக்கு புரியாது, அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருங்க, அப்படிதான் சொன்னாங்களே தவிர இப்படி சொல்லும் பொழுது விளக்கம் அளிக்கிறாங்க. உறுப்பை விட்டும் நீங்கியவன் இறைவன் அப்படி சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பேர் அப்துல் மஜீது, கோபாலப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம். மெஹராஜ் தோறும் பள்ளிவாசல்களில் இறைவனை அல்லாஹ்வை போய் பார்த்து வந்தார்கள் என்று எல்லா பள்ளிவாசல்களிலும் பயான் செய்கிறார்கள். விடிய விடிய நடக்கின்றது. அதே சமயம் இங்கு அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று வாதிடுகிறார்கள். அப்படி என்றால் இவர்களுடைய நிலை அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக இருக்கின்றது. இதை பற்றி டிஜே அண்ணன் அவர்கள் தெளிவாக விளக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம ஒரு ஒப்பந்தத்தில் வைத்திருக்கிறோம், இங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் விவாதிக்கணும்னு சொல்லி. பள்ளிவாசல்ல போய் இறைவனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் இவங்க சொல்றாங்களா இல்லையா நமக்கு தெரியல. சொல்றாங்க நிறைய பள்ளிவாசல்ல. இவங்க எந்த நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சாதான் என்ன சில முரண்படுறாங்கன்னு நான் சொல்ல முடியும்.
நான் வந்து முரண்படுறாங்கன்னு சொல்லி நாங்க அந்த கருத்துல இல்லைன்னு சொல்லிட்டு அது விட்டு போயிடும். அவங்க சொல்றது தெரிஞ்சாதான் எனக்கு சொல்ல முடியும். அதனால இங்க உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, அதான் இறைவனுக்கு உருவம் இருக்குங்கிற ஆதாரத்தை நிரூபிச்சிருக்கிறோம். அவங்க உருவம் இல்லைங்கிறாங்க. எங்கேயாவது அங்க வந்து பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல போய் கேளுங்க. அப்படி சொன்னார்களே, ஆனால் என்ன செய்யணும், எந்த இடத்துல பேசுறாங்களோ எதை போய் பார்த்தாங்க என்று அங்க கேட்க வேண்டிய கேள்வியை தவிர, இதுல வந்து நம்ம இங்க வைத்த வாதங்களை நீ கேளுங்க, அது போதும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் கடைசியாக கேட்ட சகோதரர் கேட்ட கேள்வி அதே கேள்வி உஸ்தாத் என்று நான் கேட்கிறேன். உஸ்தாத் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அன்பார்ந்த பெரியவர்களே, இறைவன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வர சொன்னா, இப்ராஹிம் கூட்டி போனாங்க, அல்லாஹ்வை சந்திச்சாங்க, பார்த்தாங்க. அப்படின்னா இறைவன் ஒரு இடத்துல இருக்க போய் தானே, மேல இருக்க போய் தானே, இப்படி சில பேருக்கு நினைப்பு இருக்குதுங்க. அப்ப மேல வானத்துக்கு போனான்னு சொன்னாலே அல்லாஹ் மேல இருக்கலாம்னு அர்த்தம் அப்படிங்கிறது இல்லைங்க. ஒருவரை சந்தித்து பேச இறைவன் விரும்பினால் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கலாம். இறைவன் வேண்டுமானால் இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன். ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைப்பினம், அவர்களுக்கு ஒரு இடம் இருக்கும், காலமும் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தா இறைவன் பேசணும், சந்திக்கணும் அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இறைவன் அங்கே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுவதற்கு என்றுதான் சொல்லணுமே தவிர, அல்லாஹ் அங்க இருக்கிறான், இவங்க உயர்ந்தாங்க அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாதுங்கிறத நம்ம சொல்லல, இந்த நிகழ்ச்சி சொல்லுகின்ற அல்லாஹ்வே அந்த வசனம் சொல்லிட்டான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அல்லாஹ் சொல்றான், லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, இரவு நேரத்துல மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல்ல இருந்து பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்கு தனது அடியாரை அழைத்து சென்றானே அந்த இறைவன் தூயவன். இப்ப பாருங்களேன், கூப்பிட்டு போறதே யாருதாங்கிறான், அல்லாஹ் தான். நானும் கூட்டிட்டு போறேங்கிறான். இப்ப அல்லாஹ் அங்கதான் இருந்தான், இவங்க போனாண்டாலும் அங்கதான் இருக்கிறான்னு அர்த்தம் அப்படிங்கிறது அடிபட்டு போச்சு. இங்க இறைவன் சொல்றது நான் தான் கூட்டிட்டு போனேன்ட்டான். அதனாலதான் நம்ம சொல்றோம் இறைவனுக்கு ஒரு இடத்தை கொடுக்க வேணாம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பிடங்கிறதுனால அவர்களுக்கு இடம் உண்டு, அவர்களோடு பேசுவதற்கு ஒரு இடம் தேவை. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் அங்கே அப்படிதான் சொல்லுமே தவிர அல்லாஹ் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான், அவனை சந்திக்கத்தான் மேல போனாங்க அப்படிங்கிறது இல்ல. அல்லாஹ்வை பார்க்க முடியுங்க, ஏன்னா ஒளிமயமானவன். இந்த உலகத்துல அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை கொடுக்கல. ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தான். இதுதான் நம்முடைய கொள்கை. அதனால அல்லாஹ் பார்க்க முடியாதுங்கிறதுல அல்லாஹ் அந்த வாய்ப்பை தரல, மறுமையில முடியும். இல்லண்டா இங்க முடியாது அங்க முடியும், இரவு ரெண்டு நிலைமை இல்லையே. இப்ப லா துத்ரிகுல் அப்சார் ஓ யுத்ரிகுல் அப்சார் அப்படின்னு ஆயத்தை ஓதிப்பட்டு பார்வைகள்லாம் அல்லாஹ் அடையாது அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல தான் இது, மறு உலகத்துக்கு வேற அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது இந்த உலகம் வரும் பொழுது நான் இப்படி இருப்பேன், அந்த உலகம் அப்படி இருப்பேன் கிடையாது. இறைவனுக்கு பண்புன்னு சொன்னா ஒண்ணுதான், ஆற்றல்ங்கிறது ஒண்ணுதான், ஹயாத்து உயிராக ஒண்ணுதான். அதே நேரத்துல சில விஷயங்களை கொடுக்கிறது சில பேர் கொடுப்பான், சில பேர் கொடுக்காம இருப்பான், சில பேர் இங்க கொடுக்காம அங்க கொடுப்பான். அந்த நிலையில தாங்க. ஏன்னா அல்லாஹு தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனே அழைத்து சென்னாங்க பொழுது அவனுக்கு குறிப்பிட்ட இடமோ வானத்துல தான் இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தவறா விளங்க தேவையில்லைங்கிறதை நம்ம புரிஞ்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் அப்துல் ரஹீம். நான் டிஜே அவங்கள்ட்ட இந்த கேள்வி, அதாவது அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துல உருவம் கிடையாது, பார்க்க முடியாது, மறுமையில தான் அல்லாஹ்வை பார்க்க முடியுங்கிற மாதிரி பல ஹதீஸுகளை நீங்க எடுத்து வச்சீங்க. வைக்கும் பொழுது நீங்க சொந்தமாக இதை நாம சொல்லல, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை தான் நம்ம சொல்லணும் அடிப்படையில நிறைய ஹதீஸுகளை நீங்க எடுத்து வச்சீங்க. நாம பேசிட்டு இருக்கிறது யாரை பத்தின்டா, ஒரு சாதாரண மனுஷனை பத்தியோ நபியை பத்தியோ சஹாபாக்களை பத்தி பேசல, எல்லாத்தையும் படிச்ச ரப்புல் ஆலமீனை பத்தி பேசுறோம். அப்படி அந்த கருத்துக்களை எடுத்து வைக்கும் பொழுது எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர் ஜமாலி அவங்க இறைவனை குறித்து வரக்கூடிய அந்த அந்த சப்ஜெக்ட்ல எல்லாமே அல்லாஹ்வை ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி, உலகத்துல ஒரு ஜீவராசியும் கூட இந்த அளவுக்கு யாரும் கேவலப்படுத்தி